இந்த காலை வேளையிலே தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உயிருள்ள தெய்வம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அதரசனமான தேவன், நித்திய பிதா, சர்வலோகத்தின் அதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வத்தையும் தாங்குகிறவர், உருவாக்கினவர், உண்டாக்கினவர், இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய நாமம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதே. அவரை தான் நாம் துதிக்க வந்திருக்கிறோம், அவரை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் கூட அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறது நல்லது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது நல்லது. ஆண்டவரே, கடந்த 4 மாதங்கள் எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே, 4 மாதங்களை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் முடிப்பதற்கு கிருபையாக எங்களுக்கு உதவி செய்தீர். எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், ஆண்டவரே எவ்வளவோ சூழ்நிலைமைகள், கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே புதிய மாதத்திற்குள்ள எங்களை பிரவேசிக்க செய்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்திற்குள்ள எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். இந்த வருடத்துல 5ஆம் மாதத்திற்குள்ளாக எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எபினேசர். ஆண்டவரே, நீர் இதுவரை நடத்தினவர். யெகோவா ஈரே. ஆண்டவரே, சகலத்தையும் நீர் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஆண்டவரே, உம்மை நம்பி விசுவாசித்து ஆண்டவரே இந்த மாதத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய தளம்புள்ள கரத்தின் தொடுதல், ஆண்டவரே உம்முடைய ஆளுகை, ஆண்டவரே உம்முடைய மகிமை, ஆண்டவரே இந்த வேளையில எங்களை மூடட்டும். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினால் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே நீர் இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தி, எங்களை ஆட்கொண்டு, ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய செம்மையான தூய தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள உலாவுவாராக. ஆண்டவரே, எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றுவாராக. வர தடைபெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எங்கள் மத்தியில் வந்து சேரட்டும். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆலய ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போகட்டும். ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாய் எழும்பி வர முடியாதபடி, ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாய் இல்லாதபடி தகப்பனே எங்களை சுற்றிலும் வேலையடை. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்தினால் மூடும். எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு பாடலை பாடலாம்.
இயேசு நாமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோம், வருகையில் அவரோடு இணைந்து என்றோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் ஆனவர் நிலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை நீடிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை நீடிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். வீடும் வாசலும் இழந்தேன் நான், சரீரமெல்லாம் பெரும் பாடுகள். உம்மருகில் உம்மை தொடர்ந்தேன், பலனில்லை தேவா உம்மை நெருங்க. உம்மருகில் உம்மை தொடர்ந்தேன், பலனில்லை தேவா உம்மை நெருங்க. கரம் நீட்டி தொட்டே உம் வஸ்திர தொங்கல், சுகமானே நான், சுகமானே நான். இழந்தேன் நான், சரீரமெல்லாம் பெரும் பாடுகள். அருகில் உம்மை தொடர்ந்தேன், பலனில்லை தேவா உம்மை நெருங்க. உம்மை தொடர்ந்தேன், பலனில்லை தேவா உம்மை நெருங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியம், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை ஐஸ்வர்யமடைய செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறார்.
மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவர். சிலுவையில் அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதோடு நிக்கல, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர்களை உட்கார செய்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆண்டவரே எளியவனை, ஆண்டவரே சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எளியவனை நீங்கள் ஆண்டவரே புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறீர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர். அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவராய் இருக்கிறீர். நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அது மட்டுமல்ல, எங்களை ஐஸ்வர்யம் அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை ஐஸ்வர்யம் அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறீர். பேதுருவனுடைய காலியான படகு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் காலியாய் இருந்த அந்த படகு, கர்த்தர் அந்த படகை நிரப்பினார். கர்த்தர் அந்த படகை நிரப்பினார். இன்றைக்கும் காலியாய் இருக்கிறதான இந்த மாத தொடக்கத்தில் நம்ம நிற்கிறோம். காலியாய் இருக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எதுவுமே நம்மக்கிட்ட இல்லாத ஒரு சூழ்நிலைமையில நம்ம நிற்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் பண்ணுகிற வாக்குத்தத்தம், உன்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவேன், உன்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவேன். இது ஏதோ மனிதருடைய வாக்கு அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு. உன்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவேன். அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை அந்த காலியாய் இருக்கிற காரியங்களை எல்லாம் அது என்ன செய்யுமா? அது நிரப்புமா. நிரப்புகிறது மட்டுமல்ல, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை அது கொண்டு வருமா. அது மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நம்ம ஒருவரால் முடியாதபடி அநேகரை நாம் கூப்பிடுவோமா. பேதுரு அப்படிதான் கூப்பிட்டான். கரையில் இருந்த தன்னுடைய நண்பர்களை, சகோதரர்களை அவன் கூப்பிட்டான். முடியல, வாங்கப்பா வாங்க, வந்து உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவர் உயிர்ப்பிக்கிறவர். அவர் உங்களை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர், ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர். பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கட்டளையிடுவார். 4 மாதங்களை நாம் பார்த்து விட்டோம். 4 மாதங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். இந்த 5வது மாதத்திலையும் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நின்று நான் பார்க்கிறேன், எல்லாம் காலியாக இருக்கிறது, எல்லாம் காலியாக இருக்கிறது. ஒன்று காரியமும் நம்ம கையில் இல்லை, எல்லாம் காலியாக இருக்கிறது, ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த தைரியம்தான். இதுக்கு முன்னாடி அவர் அப்படி நம்மளை கைவிட்டதே இல்லை. காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் விலகி போனதா சரித்திரமே இல்லை. அவர் ஏதாவது செய்து, ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து, ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், இனிமே அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது, இவன் கொடுக்குறான், அவன் கொடுக்குறான் அப்படிங்கிற பேச்செல்லாம் விட்டுருப்பா. நான் உன்னை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறேன். போதும் போதும், நீ சிறுமையாக இருந்த நாட்கள் போதும், நீ சிறுமையாக இருந்த நாட்கள் போதும், நீ தரித்திரமாக இருந்த நாட்கள் போதும். தரித்திரம் அடைய செய்கிறவன் நான் தான், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொல்லுகிறவரும் நான் தான், உயிர்ப்பிக்கிறவரும் நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். இந்த 2025ஆம் வருடம் மே மாதத்தில் வந்து நிற்கிறோம். 4 மாதங்கள் முடிஞ்சிருச்சு, இது 5வது மாதம். இன்னும் இந்த வருடத்தில் வெறும் 7 மாதங்கள் தான் இருக்குது. இந்த மாதத்தை விட்டுட்டோம்னா இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவோ மேன்மையான காரியத்தை நமக்கு அவர் செய்ய போகிறார். இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குறிப்பிடப்படும்படியான ஒரு வருடமாய் அது இருக்கும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர் நம்மை நடத்துவார். அதனால் கண்களை மூடி இந்த வார்த்தைகளை இருதயத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர். ஆண்டவரே, நீர் என்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர். நான் கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். வழி இல்லாமல் இருக்கலாம், காலியாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் அதை செய்வார். இந்த வார்த்தைகளை சொன்னது யார் தெரியுமா? இந்த வார்த்தைகளை சொன்னது யார் தெரியுமா? அன்னாள். அன்னாள் உடைய ஜெபம், அன்னாளுடைய துதி பாடல். அன்னாள் சொன்னா, காலியாக இருந்த வயிறு ஆண்டவரே
காலியாக இருந்த வயிறு எல்லாம் என்னை ஏசுனாங்க, மலடினாங்க, என்னை கேவலப்படுத்தினாங்க. அவள் நொந்து போவா. புருஷன் சொல்லுவான், 10 பிள்ளைங்களுக்கு மேலே நான் உனக்கு பெருசு இல்லையா அப்படின்னு. ஆனாலும் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, காலியாக இருக்கே இந்த வயிறு அப்படின்னு சொல்லுவாள். அன்னாளை ஆண்டவர் கர்ப்பவதியாய் மாற்றினாள். சாமுவேலை அன்னாளுக்கு கொடுத்தாள். சாமுவேல் தீர்க்கதரிசி அன்னாளினுடைய வயிற்றில் பிறந்தான். அது பிறந்ததுக்கப்புறம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவள் பாடின பாடல் தான். அதனால் அவளுடைய காரியத்தை ஆண்டவர் சந்தித்தபடியே நம்முடைய காரியத்தையும் ஆண்டவர் நம்மை சந்திப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், ஆண்டவரே இந்த மாதங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த மாதங்களில் ஆண்டவர் இந்த ஜனவரி 1ஆம் தேதியே நாங்கள் எப்படி இந்த வருடத்தை தொடங்க போகிறோம், எப்படி நாங்கள் இந்த காரியத்தை தாண்ட போகிறோம், எப்படி இதிலிருந்து நாங்கள் மீளப் போகிறோம் என்கிற காரியமெல்லாம் அந்த 1ஆம் தேதியே எங்களுக்கு இருந்தது. ஆனாலும் தகப்பனே அவைகளை எல்லாம் தாண்டி 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 ஆண்டவரே 4 மாதங்கள், ஆண்டவரே கிட்டத்தட்ட 120 நாட்கள் ஆண்டவரே நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஒரு புதிய மாதத்திற்குள்ளே எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு ஆதாரம், நீர்தான் எங்களுக்கு அற்புதம். உம்முடைய நாமம்தான் எங்களுக்கு தஞ்சம், உம்முடைய நாமம்தான் எங்களுக்கு அடைக்கலம், உம்முடைய நாமம்தான் எங்களுக்கு நங்கூரம். ஆண்டவரே உம்முடைய நாமம்தான் எங்களுக்கு அரண். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வல்ல நாமத்தை நம்பி ஆண்டவரே இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கடந்து வருகிறோம். தகப்பனே பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் ஆண்டவரே அலைந்து திரியக்கூடாது. தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் அலைந்து திரியக்கூடாது. ஆண்டவரே வனாந்தரத்தில் அவர்கள் அணைந்து திரிந்தார்கள். ஆண்டவரே கர்த்தருடைய மகிமையை கண்டும் கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்தும் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் இருந்தபடினால் அலைந்து திரிந்தார்கள். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அதிகாலமே எழுந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஆண்டவரே உம்மை நம்பி விசுவாசித்து ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்கள் வெறுமையாக இருக்கக்கூடாது, அவர்கள் இருதயம் வெறுமையாக இருக்கக்கூடாது. ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் நீர் அவர்களுக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உண்டான அற்புதத்தை கர்த்தாவே நீர் செய்வீராக. ஆண்டவரே அவர்கள் பாத்திரம் நிரம்பி வெளியேட்டும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உடல் சுகம் பெற்று பலன் பெற்று நலமடைந்து ஆண்டவரே அவர்கள் ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இந்த மாதத்தில் இருப்பார்களாக. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே வீட்டில் இருக்கிற அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவங்க கையிட்டு செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த மே மாதம் முழுவதும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தருடைய அற்புதத்தை காணட்டும், இன்னும் அதிகமாய் கர்த்தரிடத்தில் நெருங்கி வரட்டும். இப்போது நம்ம இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதமான செய்திக்குள்ளாக நம்ம வருவோம். கர்த்தர் நல்லவர். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். இப்போது இந்த கதை நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு கதை தான். இந்த கதையில் நம்ம இதை 2 பார்ட்டாக பிரித்து இந்த மாதத்தின் தொடக்கத்திலும் அடுத்த மாதத்தின் தொடக்கத்திலும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி இந்த நாளில் ஒரு பகுதியையும் இன்னொரு பகுதியை நம்ம அடுத்த மாதம் ஜூன் 1ஆம் தேதியிலையும் நம்ம அதை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 2ஆக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோன்னா, தகப்பனும் அந்த இளைய குமாரனும், இதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அடுத்தது அந்த தகப்பனும் அந்த மூத்த மகனும் மூத்த குமாரனும், இந்த 2 காரியத்தை நம்ம நன்றாக கவனிச்சுக்கணும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தகப்பனும் அந்த இளைய குமாரனும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அந்த தகப்பனும் அந்த மூத்த குமாரனும் என்கிறதான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்போது நன்றாக கவனியுங்கள். இந்த கதை சொல்லப்பட்டது யாருக்காக சொல்லப்பட்டது என்று பார்க்கும்போது, பரிசேயர்களுக்காகவும் சதுசேயர்களுக்காகவும் வேத பாரகர்களுக்காகவும் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இவங்களுக்காக சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் பாவிகளை வரவேற்பது இல்லை, அவர்கள் வெறுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கண்டிப்பாக அவர்களை தண்டனைக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு
அழைக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வேதபாரகருக்கும் அவர் பதில் கொடுத்தார். அப்போ ஆண்டவருடைய அந்த இருதயத்தின் வாஞ்சை என்னவாக இருக்கிறது? பிணியாளிக்கு தான் வைத்தியன் தேவை, சுகமுள்ளவனுக்கு வைத்தியன் தேவை இல்லை. பிணியாளிக்காக தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், அவர்களை நான் சுகப்படுத்த வந்திருக்கிறேன், பாவிகளை ரட்சிக்கிறதற்கு வந்திருக்கிறேன், பாவிகளை நீதிமான்களாக்குகிறதற்கு வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய இந்த நிலையை அவர் மறந்து அவர் உண்மையாகவே ஒரு பரிசேயனை போலவே, ஒரு சதுசேயரை போலவே, அல்லது ஒரு வேதபாரகனை போலவே நடந்திருந்தால் நாம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் உயிரோடு இருந்திருக்க முடியாது. எப்பவோ இந்த உலகம் வெறுமையாக்கப்பட்டு இன்றைக்கு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற பல கிரகங்களைப் போல இதுவும் ஒரு மால் நடமாட்டம் இல்லாத, ஜீவ ராசிகள் இல்லாத ஒரு கிரகமாக இந்த பூமியும் விடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பூமி நிலைத்திருக்கிறதும் இதில் சுவாசமுள்ள யாவும் இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கம், அவர் வைத்த இரக்கம், அவர் வைத்த கிருபை. அவர் நியாயாதிபதி, அவர் நியாயத்தை மட்டும்தான் செய்வார். அவருக்கு தெரிந்த காரியங்கள் எல்லாம் உண்மை, நீதி, பரிசுத்தம். அப்படி இருக்கிற தேவன் பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பிணியாளிகளை குணமாக்குகிறதற்காக வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் என்ன சொல்றாரு? பாவிகளை ரட்சிக்கிறதற்காக நான் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை சதுசேயர்களுடைய காதுகளில் கேட்டபோது அவர்கள் கொதித்து போனார்கள். இந்த கதையை குறித்து அநேகர் கேட்கும்போது சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், லாஸ்ட் சன் என்று சொல்வார்கள். அப்படி தான் ஸ்கூலில் பாடமாக இந்த கதை வரும். ஆனால் இப்போ சொல்லுகிறவர்கள், தமிழ் வேதாகமத்தில் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள்லாம் கெட்ட குமாரன் என்று சொல்லி விடுவார்கள். கெட்ட குமாரனோ நல்ல குமாரனோ அந்த கதைக்கு தலைப்பு அல்ல. அந்த கதைக்கு நல்ல அன்பான தகப்பன் என்கிறதான பெயர் தான் வைக்க முடியும். நல்ல அன்பான தகப்பன் என்கிற பெயர் தான் வைக்க முடியும். அந்த தகப்பன் அவர் அவர் அன்புள்ளவராய் மாத்திரம் இல்லை, அவர் ஒரு பெரிய மனதுடையவராய் இருந்தார். பாவிக்கு ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணினார். கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு, பாடில் இருக்கிறவனுக்கு, பிணியாளிக்கு ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணினார். அவங்களை அப்படியே விடுறதுக்கு அவருக்கு மனது இல்லை. அவர் பிணியாளிகளை தேடி போய் சுகப்படுத்தினார், தேடி வந்த பிணியாளிகளை சுகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தேவன், அவர் சொல்லுகிற அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்னவாக இருக்கிறது? பிணியாளிகளை நான் சொஸ்தமாக்குவேன், பாவிகளை நான் நீதிமான்களாக மாற்றுவேன். இந்த ஒரு விஷயம்தான். நீதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் உத்தமமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிற பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர்களுக்கு அது ஒரு பெரிய காரியமாக இருந்தது. அவர்களுடைய இருதயத்திற்கு உரைக்கிற மாதிரி, ஒரு இருதயத்தில் ஒரு பெரிய அடி வாங்குற மாதிரி இந்த கதையை அவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். எல்லாருடைய கைகளிலும் கல் இருந்தது. ஆனால் அவர் கைகள் மண்ணில் எதையோ எழுதிக்கிட்டு இருந்தது. அவர் என்ன எழுதினார்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன காரியத்தை அந்த நேரத்தில் எழுதினார்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே நீங்கள் கவனித்து பார்க்கும்போது எல்லாரும் கல் வச்சிருந்தாங்க. பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் கல் வைத்திருந்தார்கள். பச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் குற்றம் செய்திருக்கிறாள், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். பச்சாரம் தனியாக ஒரு பெண்ணு செய்ய முடியாது, ஒரு ஆண் வேணும். அந்த ஆணை விட்டுட்டாங்க. என்ன சொல்ல போனால், யார் கண்டா அந்த ஆணுமே கல்லை எடுத்துட்டு கூட்டத்தில் வந்து நின்றுப்பான். இயேசு, அவர்கள் கையில் எல்லாம் கல், ஆனால் இயேசுவனுடைய விரல்கள் மண்ணில் எதையோ எழுதிக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன எழுதிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, அவர் இந்த கதையை அப்போ எழுதிட்டு இருந்திருப்பார். ஏன் இந்த கதையை அவர் எழுதிட்டு இருந்திருப்பாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வாசித்த அந்த வசனத்தில் அந்த தகப்பனுடைய காரியத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த தகப்பன் செய்த ஒரு காரியம் ரொம்ப அருமையான ஒரு காரியம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அந்த காரியம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. அவன் தூரத்தில் வரும்போது, லூக்கா 15:20 பாதியில் இருக்கும்,
அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே நல்லா கவனிங்க, அவன் ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில் மூப்பர்களுக்கென்று ஒரு கணம் இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறது. அவர்கள் வேகமாக நடந்தாலே அவங்க குடும்பத்தை திட்டுவாங்க. இப்படி இந்த மனுஷனை நடக்க விட்டுட்டானே அப்படின்னுவாங்க. இந்த தகப்பன் வேகமாக ஓடுகிறார், ஓடி போய் ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த மகனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்கிறார். இது ஏதோ பிரிந்து போன ஒரு மகன் மேலே இருக்கிற பாசத்தினால நடந்த ஒரு காரியம் மட்டும் இல்லை. அவர் அன்னைக்கு வேகமாக ஓடி இருக்காமல் இருந்தா, அவர் அந்த மகனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்யாமல் இருந்தா அந்த மகன் உயிரோடு இருந்திருக்க மாட்டான். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இப்போது உபாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20, 21 வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 18, 19, 20, 21 வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு விரோதமாக, பெற்றோரை சபிக்கிறவர்கள், பெற்றோருக்கு விரோதமாக, பெற்றோர் சொல்லியும் கீழ்ப்படியாது இருக்கிறவர்கள், பெற்றோரை நிந்திக்கிறவர்கள், பெற்றோருக்கு பெரிய பாடாயிருக்கிறவர்கள், அவங்க என்ன செய்யப்பட வேண்டுமா? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டுமா? அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர்கள் எல்லோரும் அவன் பேரில் கல்லெறிய கடவர்கள், அவன் மேல் கல்லெறிய கடவர்கள் என்று சொல்லி உபாகமத்தில் நியாயப்பிரமாணம் சட்டம் சொல்லுகிறது. இந்த மகன் செஞ்ச தப்பு என்ன? அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்தை கேட்கக்கூடாது. அப்பாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அப்பா இடத்துல வம்படியாய் சொத்தை கேட்டான். அப்பா, நான் இந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் உன் வாழ்க்கையில் இல்லை, நான் செத்ததாயிரும், பரவாயில்ல நீ செத்ததாகவே இருக்கட்டும், எனக்கு காசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனான். இப்போது எல்லாவற்றையும் இழந்து அவன் வருகிறான். அவன் வரும்போது அந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் கல்லை கையில் எடுத்துட்டாங்க. எப்படி அந்த வேசியை கையுமையுமாய் பிடித்து கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசுகிட்ட கொண்டு வந்து, இவளை நாங்கள் இப்பொழுது தண்டிக்க போகிறோம், மோசேயின் நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவள் வேசி, இவள் மேலே நாங்கள் கல்லெறிய போகிறோம் என்று கையில் கல் வச்சுருந்தாங்களோ, அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லா பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், சின்னவன் முதல் பெரியவன் வரைக்கும், இதோ தகப்பனுக்கு விரோதமாய் போனவன், தகப்பனை சபித்து கொண்டு போனவன், தகப்பன் செத்தாலும் பரவாயில்ல, நீ உயிரோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில் செத்துட்டேன்னு சொல்லிட்டு போனவன், ரிபல்லியஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அப்போது அந்த மனுஷன், அந்த மகன் வருகிறதை பார்த்த உடனே ஆண்டவர் பாருங்க, அந்த தகப்பனுடைய இருதயம் அந்த மகனுக்கு விரோதமாய் எரியப்படக்கூடிய கற்களை பார்த்தது. எல்லாரும் கல்லை கையில் வச்சிருக்கான். தகப்பனால எப்படி முடியும்? இப்போ கொஞ்ச நேரத்தில் நியாயப்பிரமாணத்தின் தண்டனை அவன் மேலே வரப்போகுது. அந்த நியாயப்பிரமாணத்தின் தண்டனைக்கு அந்த மகனை விளக்குவதற்காக இந்த தகப்பன் ஓடுகிறான். அந்த தகப்பன் அவனிடத்துல ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் அந்த காரியத்தை செஞ்ச உடனேயே எல்லாருடைய கையில் இருந்த கல்லும் கீழே போடப்பட்டது. எல்லாருடைய கையில் இருந்த கல்லும் கீழே போட்டது. ஏன்னா அவங்க அப்பா அவனுக்கு சமாதானம் ஆயிட்டாரு. அவங்க அப்பா அவனை நேசிக்கிறாரு. அவங்க அப்பா அவனை நேசிக்கிறார். அவர் புகார் பண்ணலை, பட்டணத்தின் மூப்பர்கள் இடத்துல புகார் பண்ணலை. நீங்கள் அங்கே நான் உபாகமம் 21 சொன்ன வசனங்களை குறித்து வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் போய் பாருங்கள். அப்பொழுது அந்த பையனை பட்டணத்தின் மூப்பர்கள் இடத்துல கொண்டு வர கடவன். அப்பொழுது அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் அவனை கல்லறிந்து கொள்ள கடவர்கள். ஆனால் இந்த தகப்பன் அந்த மகனை அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த தண்டனையை அந்த மகன் மேலே செலுத்த முடியாதபடிக்கு அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தார். ஒரு முத்தம் அவனை காப்பாற்றினது. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்து கொள்ளுகிறார், ஏற்ற நேரத்தில் எனக்கு ஆறுதல் செய்கிறார், அவர் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த முத்தத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என் ஜீவனை அவர் காப்பாற்றுகிறார், என் ஜீவனை அவர் காப்பாற்றுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ நம்ம காலியாயிருப்போம். அவர் எத்தனை முத்தம் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எவ்வளவு நான் பிதாவுக்கு விரோதமான மனுஷனாக இருந்தாலும், எவ்வளவு நான் அயோக்கியனாக இருந்தாலும், அவர் என் அழிவுக்கு முன்பாக என் முன்னாடி வந்து
எனக்கு அவர் தம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுகிறார். இந்த முத்தம் என்கிற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு காரியம், மிக சிறந்த ஒரு காரியம். கவனிங்க, யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதற்காக கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தபோது யூதாஸ் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் முத்தமிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? யூதாஸே, முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்? முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்னாரு. அந்த வார்த்தையை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. முத்தத்தினால நீ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறியாப்பா? ஏன் அதை சொன்னார் தெரியுமா? அந்த முத்தத்தினால தான்ப்பா மனுஷகுமாரன் உங்களுக்கு வருகிற அழிவிலிருந்து, நியாயப்பிரமாணம் கொடுக்கிற தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறார். பாருங்க, கடவுள் முத்தத்தினால மனுஷனை காப்பாற்றுறாரு, மனுஷன் முத்தத்தினால கடவுளை காட்டி கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய கொடுமையானவங்க பார்த்தீங்களா நம்ம? ஆனால் அந்த மனுஷனுக்காக தான் அதுக்கப்புறமும் அவர் சிலுவைக்கு போனார். அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். அவர் நினைச்சிருந்தா பாருங்க, அந்த வார்த்தை, அந்த செய்கை எப்படி அவர் ஹர்ட் பண்ணியிருக்கோம். அவர் முத்தமிட்டு, இவனோடு நான் சமாதானமாக இருக்கிறேன், இவனுக்கு நியாயப்பிரமாண தண்டனை இல்லை, இவன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், இவன் பாவங்களை நான் பார்க்கறதில்லை, இவன் தகப்பனுக்கு விரோதமான பாவத்தை செய்தவன் தான், தகப்பனை சபித்தவன் தான், தகப்பன் உயிரோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு போனவன் தான். ஆனால் இவனுக்கு நான் அந்த காரியத்தினுடைய தண்டனையை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மே மாதத்தில் 1ஆம் தேதியில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட அன்பு தான் இறங்கி இருக்கிறது. இப்பேற்பட்ட அன்பு தான் இறங்கி இருக்கிறது. இப்பேற்பட்ட அன்பு தான் இறங்கி இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய காரியம். யூதாஸ்ட சொன்னார், இந்த முத்தத்தினாலேயாப்பா காட்டி கொடுக்குற பாருங்க. அவருடைய இருதயம் நினைச்சிருந்தா அவர், ச்சே, இந்த மனுஷனுக்காக நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேனே, இந்த மனுஷனுக்காக நான் சிலுவைக்கு போகணுமா, இவனுக்காக நான் சிலுவைக்கு போகணுமா அப்படின்னு அப்படியே அவர் பரலோகத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்காகவும், அவரை மறுதளித்தவர்களுக்காகவும், காட்டி கொடுத்தவர்களுக்காகவும், குத்துனவர்களுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணி சிலுவைக்கு போனார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் ஒரு பெரிய சத்தியத்தை இந்த கதையில் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். அடுத்து இன்னொரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, லூக்கா 15:22 வாசிங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை. போதும். இப்போ கவனிங்க, இங்கே உயர்ந்த வஸ்திரத்தை போடுவாங்க, மோதிரத்தை போடுவாங்க, பாதரட்சைகளை போடுவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி தகப்பன் சொல்லுகிறார். கவனிங்க, பிசாசு இந்த காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த தகப்பன் அவனை எப்படியோ நியாயப்பிரமாண தண்டனையிலிருந்து காப்பாற்றிட்டான். நியாயப்பிரமாண தண்டனையிலேருந்து காப்பாற்றினதே அவனுக்கு ஒரு பெரிய அடி. இவனை கொன்னுருப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனால் இவன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு பார்த்தான். ஆனால் அதுக்கு அடுத்தது இந்த தகப்பன் அதோட அந்த காரியத்தை நிறுத்திடல. ஏன்னா சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன், பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறவன் ஒருத்தன் இந்த காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நியாயப்பிரமாண தண்டனைக்கு மட்டும் இவனை நான் விடுவிக்கிறது சாதாரண காரியம். ஆனால் அதை கடுத்தது ஒரு காரியத்தை செஞ்சார் பாருங்க. பிசாசு பார்க்குறான், இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து போடுங்கள், புது வஸ்திரத்தை கொண்டு வந்து போடுங்கள் என்று சொன்னான். உடனே எல்லாம் கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டாங்க. ட்ரெஸ்ஸு தானே போடுறான் அப்படின்னாங்க. அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு, முத்திர மோதிரத்தை கொண்டு வந்து போடுப்பா அப்படிங்கிறாரு. மோதிரத்தை கொண்டு வந்து போடுகிறான். பிசாசு பார்க்குறான், மோதிரம் தானே. இந்த காரியத்தை, கடைசி காரியத்தை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன சொன்னார் தெரியுமா? இவன் கால்களுக்கு பாதரட்சைகளை கொண்டு வந்து போடுங்கள்னு ஒன்று அப்படியே தலை மேலே கையை வச்சுட்டு அவன் உட்காந்துட்டான். ஏன் அப்படின்னா, நம்ம வேதத்தினுடைய சத்தியங்கள் நமக்கு தெரியாதபடினால ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாசிச்சுட்டு போயிடுறோம். நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை மீறினவன், நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பாவம் செய்தவன் தன் ஆஸ்திகளை வேசிகள் இடத்துல செலவழித்து விட்டு, இனி ஒன்றும் இல்லை, இனி சாப்பாடு இல்லை, பண்ணி திங்கிற தவிடு கூட என்னிடத்துல இல்லை, இனி நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் வேலைக்காரில் ஒருத்தனா எங்கள் அப்பாவை வச்சுக்க சொல்லி பூர்த்தியான சாப்பாடு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி
அவங்க அந்த பையன் அங்கிருந்து கிளம்பி என்ன செய்கிறான், இந்த தகப்பன் இடத்துல வருகிறான். தகப்பன் இடத்துல வரும்போது பிசாசு பார்க்குறான், இவனை கல்லெறிஞ்சு காலி பண்ணுவாங்க. அடுத்து பார்க்குறான், இவன் எப்படியாச்சும் சரி தண்டனைக்கு தப்பிச்சிட்டான், இவனை வேலைக்காரனாக வச்சுக்குவாங்கன்னு பார்க்குறான். சரி வேலைக்காரனாக வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அதோடு போயிட்டாலும் பரவாயில்ல, அதே நமக்கு வெற்றி தான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இன்னொரு காரியத்தை செஞ்சார் பாருங்க, அவன் கால்களுக்கு பாதரட்சையை போட்டார். இதில் என்னங்க பெருசாக இருக்குது? வஸ்திரம் கொடுத்தாரு, மோதிரம் கொடுத்தாரு, பாதரட்சை எதுக்கு கொடுத்தாரு? அது என்ன பெரிய விஷயம்? புது ட்ரெஸ் போட்டுட்டு மோதிரத்தை போட்டுட்டு செருப்பு இல்லாமல் ஒருத்தன் போவானா? செருப்பு கொடுத்தது நியாயம் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ள போகிற மோசேவை ஆண்டவர் சீனாய் மலையில் தன்னிடத்தில் வர சொல்லும்போது எப்படி சொன்னார் தெரியுமா? வாசிங்க, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, கவனிங்க, உன் பாதத்தில் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்றார். கவனிங்க, என்ன செய்யறாரு? நியாயப்பிரமாணம் அவனுக்கு தான் கொடுக்கப்படுது. மோசே நியாயப்பிரமாணம் என்று தான் சொல்லப்படுகிறது. மோசே லா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். மோசே லா என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இப்போ பாருங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ள போகிறவன் ஆண்டவர்கிட்ட போறான். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போட்டு வாப்பா, உன் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி போட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலில் இருக்கிற செருப்பை நீ கழட்டி போட்டு வா, நீ செருப்பு போட்டுட்டு என்கிட்ட வராத அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறவனுக்கு இவன் கால்களுக்கு கொண்டு வந்து பாதரட்சைகளை போடுங்கப்பான்றார். நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ள போகிறவன், நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு கொடுக்க போகிறவன், நியாயப்பிரமாணத்தின்படியே ஜனங்களை நடத்த போகிறவன், அவனை என்ன சொல்றாரு? நீ செருப்பு போடாம வான்றாரு. நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தவனை இவனுக்கு காலில் கொண்டு வந்து செருப்பை போடுங்கப்பா அப்படிங்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை வேதத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும்னு சொல்லியிருக்காரு. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் சொல்லியிருக்காரு. ஆனால் கிருபையும் நியாயப்பிரமாணமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும்னு சொல்லவே இல்லை. கிருபை இருக்கிற இடத்துல நியாயப்பிரமாணம் இருக்காது, நியாயப்பிரமாணம் இருக்கிற இடத்துல கிருபை இருக்காது. இப்போ நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ள போகிறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் செருப்பை கழட்டி போடுங்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தவன் கிருபைக்கு பாத்திரவானாய் தகப்பனுக்கு பிள்ளையாய் திரும்ப வந்தவனுக்கு செருப்பை கொண்டு போய் போடு அப்படிங்கிறார். இது என்ன பிரதர் புரியலையே? செருப்பை கழட்டுங்கிறாரு, செருப்பை போடுங்கிறாரு. செருப்பை கழட்டுறதுலையும் செருப்பை போடுறதுலையும் என்ன காரியம் இருக்கு? ரூத் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ரூத் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சீக்கிரமாக எடுங்க. கவனிங்க, மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், கவனிங்க, ஒருவன் தன் பாதரட்சையை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. கவனிங்க, மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் ஒரு உடன்படிக்கைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் போட்டிருக்கிற செருப்பை கழட்டி இன்னொருத்தனுக்கு கொடுப்பான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் மீட்கிற காரியத்தையும் நான் மாற்றுகிற காரியத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கொடுப்பான். அந்த செருப்பை அவனுக்கு கொடுப்பான். அந்த மீட்பையும் அந்த மாற்றுகிற காரியத்தையும் பெற்றுக்கொள்ளாதவன் என்ன செய்வான் தெரியுமா? செருப்பை கழட்டி விட்டுட்டு போயிடுவான். மோசே செருப்பை கழட்டி விட்டுட்டு போனான். ஏன் செருப்பை கழட்டி விட்டுட்டு போனான்னு தெரியுமா? மோசே எவ்வளோதான் பிரயாசப்பட்டும் 2 பேர் தாங்க பேர் சொல்கிற மாதிரி கானானுக்குள்ளே போனாங்க. இன்னும் கூட சில பேர் போயிருக்கலாம், வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்குது.
ஆனால் பேர் சொல்கிற மாதிரி 2 பேர் தான் போனாங்க. யோசுவா, காலேப் மட்டும்தான் மோசேனுடைய ஊழியத்தில் கானானுக்குள்ளே பிரவேசித்தவர்கள். மோசேயே கானானுக்குள்ளே பிரவேசிக்கல, ஆனால் பின்னாடி அவனை மோசேயை கொண்டு வந்தார், கானானுக்குள்ளே கொண்டு வந்தார். மோசே, காலேபும் யோசுவாவும் தவிர மோசேனுடைய ஊழியத்தில் கானானுக்குள்ளே பிரவேசிக்கல. அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் கிருபை எவ்வளவு பேரை சிலுவையிலே ஒருத்தனை கொண்டு போய் பரலோகத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சிருச்சு. கிருபை எவ்வளவு பேரை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கு. கவனிச்சு பாருங்க. மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் இந்த பையனுக்கு அந்த செருப்பை போடும்போது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உன்னை மீட்டுட்டேன், உன்னை மாற்றிட்டேன்ட்டார். இதனால தான் பிசாசு தலைமையில் கையை வச்சுட்டு உட்காந்தான். பாருங்க, புதிய வஸ்திரம் அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது, முத்திரை மோதிரம் அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது, அவங்க அப்பா நியாயப்பிரமாண தண்டனைக்கு அவனை மீட்டெடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவனை மீட்கல, அவனை மாற்றலை அப்படின்னா அவன் அடிமையாகவே தான் வாழ்ந்திருப்பான். பிசாசுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அடிமைத்தனம் இருக்கணும். ஒன்று உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும், இன்னும் வெளியில் நீங்கள் அடிமையாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும். நீங்கள் அடிமையாகவே இருக்கணும். அந்த நிலை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் மாறுனுச்சுன்னா அவன் தலையில் கை வச்சுட்டு உட்காருவான். பாருங்கள், இந்த தகப்பன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக இந்த காரியத்தை செய்கிறார். அவன் காலில் கொண்டு வந்து செருப்பை போடு. இப்போ அந்த செருப்பு அந்த பையன் போடும்போது நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவனை மீட்டுட்டாரு, அவனை மாற்றிட்டார். இது ஒரு உறுதிப்பாடு. உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை மாற்றி விட்டேன். இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? வீட்டில் விருந்து நடக்கும். வீட்டில் என்ன நடக்கும்? விருந்து நடக்கும். நம்மளை மீட்டுட்டாரு, நம்மளை மாற்றிட்டாரு. இங்கே என்ன இருக்குது? அவருடைய பந்தி இருக்கிறது. வீட்டில் ஒரு விருந்து நடக்குது. இதுதான் மத்தேயு 26 ஆண்டவர் சொல்றாரு. 26, 29 சொல்றாரு. வாசிங்க 26, 29. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. மத்தேயு 26, 21. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமனதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஒரு விருந்து அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த தகப்பன் அவனை மீட்டு கொண்ட உடனே, அவனை மாற்றின உடனே அவனுக்கு ஒரு விருந்தை, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். என் மகன் காணாமற் போனான், கிடைத்தான், மரித்தான், இதோ உயிரோடு வந்திருக்கிறான், கொளுத்தை கண்டு கொண்டு வந்து அடியுங்கள். அவனை மீட்டு கொண்டேன், அவனை மாற்றிவிட்டேன் என்று சொல்லி ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறான். கடைசியாக ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சிங்க. 2 விருந்து இருக்குங்க. 2 விருந்து இருக்கு. இந்த 2 விருந்து ஒன்று பரலோகத்தில் நடக்கும், இன்னொன்று பூலோகத்தில் நடக்கும், பூமியில் நடக்கும். அந்த பரலோகத்தில் நடக்கிற விருந்து தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை மீட்டு கொண்டேன், உங்களை மாற்றி விட்டேன், உங்களுக்காக ஒரு பந்தியை என் பிதாவினுடைய சமூகத்தில் ஆயத்தம் பண்ண போகிறேன். என் கைகளினால் அந்த பந்தியில் பங்கடைக்கிற உங்களுக்கு அப்பத்தை பிட்டு திராட்சை ரசத்தை கொடுத்து ஒரு பெரிய விருந்தை பிதாவினுடைய சமூகத்தில் நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இன்னொரு விருந்து என்ன தெரியுமா? இன்னொரு விருந்து எங்கே நடக்கும் தெரியுமா? கைவிடப்பட்ட ஜனங்களின் மத்தியில், பிசாசுக்கு தங்களை இழந்த ஜனங்களின் மத்தியில், நியாயப்பிரமாணம் குற்றப்படுத்துகிற அந்த குற்றத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியில் இங்கே நடக்கும். முதல் விருந்து நம்ம விருந்தாளிகளாக இருப்போம். ஒருவேளை நம்ம அந்த விருந்துக்கு போகல அப்படின்னா 2வது விருந்தில் நம்ம தான் விருந்தாக இருப்போம். தெரியுமா உங்களுக்கு? முதல் விருந்தில் நம்ம விருந்தாளியாக இருப்போம். பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கிற அந்த விருந்தில் நம்ம விருந்தாளியாக இருப்போம். 2வது விருந்தில் நம்ம விருந்தாளியாக இருக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம அந்த விருந்தில் இல்லைன்னா 2வது விருந்தில் நம்ம தான் விருந்தாக இருப்போம். வாசிச்சு பாருங்க அந்த விருந்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு. வெளிப்படுத்தின விஷயம் 19, 17, 18. வெளிப்படுத்தின விசேஷம் 19, 17, 18. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். கவனிங்க, அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும்
பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று சொல்லுகிறான். எங்க கூடி வர சொல்றாரு? இங்க எல்லாம் செத்த பிணங்களாக கிடக்கிறது. அவங்க ஆவி ஆத்துமா சரீரம் இங்க கிடக்குது. ஆவி ஆத்துமாலாம் நரகத்துக்கு போயிடுச்சு. இந்த சரீரத்தை யாருக்கு விருந்து வைக்கிறார் தெரியுமா? பறவைகளுக்கு விருந்து வைக்கிறார். வாங்க, கூடி வாங்க, மகாதேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த விருந்து இங்க நடக்குது, அந்த விருந்து அங்க நடக்குது பரலோகத்தில். இப்படிப்பட்ட காரியம் பாருங்க. ரெண்டு விருந்து. ஒரு விருந்து பரலோகத்தில் நடக்குது, ஒரு விருந்து பூமியில் நடக்குது. நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கிருபையோடு காத்து நிற்கிறார். ரெண்டு கரங்களை விரித்து காத்து நிற்கிறார். கட்டி அணைத்து முத்தமிட்டு, உன்னோடு கூட நான் சமாதானமாக இருக்கிறேன், ஒரு தண்டனையும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கட்டி அணைத்து நம்மை முத்தமிட்டு நம்ம மீட்கிறதற்கும் மாற்றுகிறதற்கும் ஒரு உடன்படிக்கையை நமக்கு கொடுத்து நம்மளை அந்த விருந்து சாலைக்குள்ள அவர் அழைத்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காரியம் நீங்கள் வீட்டில் போய் நான் சொன்னதெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்திருக்கிற காரியங்கள் இவைகள். நமக்கு அவர் செய்து முடித்திருக்கிற காரியங்கள். அவர் அன்புல நம்ம நிற்கும்போது அவருடைய கரம் நம்மளை அணைத்து கொண்டே இருக்குங்க. அவருடைய அன்புங்கிறது என்ன? வேற ஒன்றும் இல்லை. அவர் நமக்காக அந்த பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் இறங்கி செஞ்சிருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தையே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சுட்டு கல்லை வச்சுக்கிட்டு நிற்கிறான் பிசாசு. நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்குல்ல, நீங்கள் கொடுத்த நியாயப்பிரமாணம் தானே. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அன்னைக்கே மோசேட்ட சொல்லிட்டார், செருப்பை கழட்டி விட்டு வாப்பா, நீ நியாயப்பிரமாணத்தை கொடுக்க போகிற, நியாயப்பிரமாணத்தினால ஒன்றும் பெருசாக நடக்க போகிறதில்ல, நியாயப்பிரமாணம் 2 பேரை கானானுக்குள்ளே கொண்டு போக போகுது, அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பெருசாக செய்ய போகிறதில்ல, அதுக்கு ஒரு மனுஷனும் அது முன்னாடி நீதிமானாக இருக்க போகிறதில்ல. மனுஷனை நீதிமானாக்குகிற ஒரு காரியம் என்னிடத்தில் இருக்கிறது. அந்த காரியம் அவனுடைய கால்களுக்கு பாதரட்சையை போடும். அவன் மீட்கப்படுவான், அவன் மாற்றப்படுவான். அதனால் அங்கே கழட்டின செருப்பை எங்கே கொண்டு வந்து போடுறாரு பாருங்க புதிய ஏற்பாட்டில். அவனுடைய கால்களுக்கு, யாருடைய கால்களுக்கு போட்டார் தெரியுமா? எவன் அந்த நியாயப்பிரமாண காரியத்திற்கு விரோதமாய் பாவம் செய்து அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கல்லெறியப்பட வேண்டும் என்று இருந்தவனுக்கு கொண்டு வந்து அந்த காரியத்தை கனெக்ட் பண்ணி விடுறார். இப்போ கவனிங்க, நான் சொன்னது அந்த வேசி கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த வேசிக்கு முன்னாடி ஆண்டவர் ஏதோ எழுதியிருந்தார்னு சொன்னதை இப்படி மேட்ச் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த கதையை அவர் அழகாக எழுதியிருப்பார். என்ன, இதை படிச்சுக்கிட்டே இருந்தவனுங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் உன்னை என்ன செய்ய போகிறதில்ல, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. உங்களில் எவன் பரிசுத்தமாக இருக்கீங்களோ முதக்கல்ல அவன் மேலே அடிங்க. பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தை, அவர் எழுதின வார்த்தை எதையோ பார்த்துருக்கானுங்க, அவ்வளோதான். எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டே இருந்தான். அங்கே அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு கொடுத்த முத்தம் எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டான். அது அவங்க அப்பா அம்மாவனுக்குள்ள பிரச்சனைப்பா, அது அவ்வளோதான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து லூக்கா 11ஆம் அதிகாரம் இந்த 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசித்து இந்த கடைசி வரைக்கும் வாசிச்சுட்டே இருங்க. இன்னும் மேன்மையான காரியங்களை அடுத்த வாரத்தில், அடுத்த மாதத்தின் தொடக்கத்தில் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அவர் நம்மை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறார். அதற்கப்புறம் நம்மை மாற்றுகிறார், நம்மை மீட்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அவருடைய அன்பு பெரிது. அது யாருக்கு அப்படிப்பட்ட காரியம்? அவர் சொல்கிறாரு,
பாவிகளை நான் நீதிமானாக்க வந்தேன். என் பையன் பாவி தான், அவனை நான் நீதிமான் ஆக்கிறது தான் எனக்கு இருக்கிற பெரிய காரியம். அந்த ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு பாருங்க, அதே பெரிய விஷயங்க, அதே பெரிய விஷயம். என் பையன் இவன் பாவி, ஆனால் இப்போ அவன் நீதிமான். சிம்பிள், ஒரு கிஸ்ல முடிச்சிட்டார் எல்லா வேலையும். வந்தார், கட்டி அணைத்தார், முத்தமிட்டார், முடிந்தது. அவர் வலது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் இடது கையினால் என்னை அணைத்து கொள்ளுகிறார். ஏற்ற நேரத்தில் அவர் ஆறுதல் செய்கிறார், அவருடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுகிறார். அந்த முத்தத்தினுடைய அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய பாதுகாப்பு, பெரிய மீட்பு, ஜீவனை திரும்ப கொடுக்கிற ஒரு காரியம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார். அவர் உங்களை சும்மா விடுறதே இல்லைங்க, அவர் உங்களை சும்மா விடுறதே இல்லை. அவருடைய அரவணைப்பில் நீங்கள் இருக்கீங்க, அவருடைய அரவணைப்பில் நீங்கள் இருக்கீங்க. அப்படி நினச்சிக்கோங்க. உங்களை அப்படியே அவர் தன்னுடைய வலது கரத்தினால் உங்கள் கழுத்தை கட்டி, அவர் இடது கையினால் உங்களை அணைத்து அவர் உங்களை முத்தமிடுகிறார். நம்முடைய தேவன் நம்மளை சும்மா விடலை. அவர் அப்படிதான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் நம்மை வைத்திருக்கிறார். இதே சம்பவம் திரும்ப ஒரு நாள் நடக்கும். அந்த இளையகுமாரன் நான் தானே, நாம தானே அந்த இளையகுமாரன். தகப்பன் இடத்துல போகும்போது அன்றைக்கு அந்த தகப்பன் ஓடி வர மாட்டார், அவர் கம்பீரமாய் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார், கம்பீரமாய் உட்கார்ந்துருப்பார். இந்த இளையகுமாரன் தூரத்தில் வருவான், யார் வர்றது ஜாய்சனா அப்படின்னு பார்ப்பாரு. நான் அப்படியே நடந்து 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 போவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த சகோதரன், அவர்களை சகோதரன் என்று சொல்லுகிறதற்கு அவர் வெட்கப்பட்டதே கிடையாது. அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஏன் கூட நடந்து வருவார். அதனால தகப்பன் எந்திரிச்சு ஓடி வர மாட்டார். இந்த சம்பவம் அப்படியே நடக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் கூட மீட்கப்பட்டவர்கள், மாற்றப்பட்டவர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருவார். அந்த காட்சியை தகப்பன் சிங்காசனத்தில் அவர் உள்ள மகிழ்ந்து, அன்னைக்கு தான் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சிருஷ்டிப்பினுடைய சந்தோஷம். ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்துட்டு பார்த்தாரு, எல்லாவற்றையும் பார்த்தார், எல்லாம் நல்லதென்று கண்டார், எல்லாம் நல்லதென்று கண்டார், ஒரு குறையும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு வார்த்தை மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங் தெரியுமா? எல்லாவற்றையும் படைச்சிட்டு ஆண்டவர் சந்தோஷப்பட்டாருன்னு அந்த இடத்துல இல்லை, ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துட்டார். எப்போ தெரியுமா அந்த சிருஷ்டிப்பினுடைய சந்தோஷம் அவருக்கு கிடைக்கும்? பரலோகம் திறக்கப்பட்டு அந்த பரலோகத்திற்கு போகிற அந்த மார்ச் ஃபாஸ்ட், அந்த மார்ச் ஃபாஸ்ட்டில் நம்முடைய கேப்டன், நம்முடைய பிரதர், நம்முடைய சகோதரன், மூத்த சகோதரன் நம்ம கூட நடந்து வருவார். இந்த தகப்பன் தூரத்தில் ஒரு மகனை பார்த்தான், அந்த மகன் தடுமாறி வருகிறதை பார்த்தான், தகப்பன் ஓடினார். இப்போ தகப்பன் ஓடி வர்றதுக்கு அவசியம் இல்லை, அவர் கம்பீரமாய் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார். ஏன்னா நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மூத்த சகோதரன், சுவிகார புத்திரராய் இருக்கிற நமக்கு அவருடைய சுதந்திரத்தில் பங்கு கொடுத்து நம்மை தம்முடைய பிதாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். இதுதான் நடக்க போகிறது. சபையினுடைய முடிவு அதுதான், விசுவாசியினுடைய முடிவு அதுதான். தொடர்ந்து இந்த வார்த்தைகளுக்கு காத்திருங்கள். தகப்பன் பெரிய காரியங்களை செய்வார். கடவுள் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர், எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் காரியங்களை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய முத்தம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறது. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த இளைய குமாரனுக்கு அவன் கழுத்தை கட்டி அணைத்து அவனுக்கு நீர் முத்தத்தை கொடுக்கவில்லை என்றால், ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய நிலைமை என்ன? ஆண்டவரே, எங்களை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை எங்களுக்கு கொண்டு வந்து வைத்திருப்பான். ஆண்டவரே, கல்லெறியப்பட்டிருக்கும் எங்கள் மேலே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் மீட்கப்பட்டு மாற்றப்பட்டு உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை நோக்கி பார்க்க வழி இல்லாமல் இருந்திருக்கோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக ஆயத்தமாக்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தியில் பங்கடைய முடியாதபடிக்கு நாங்கள் இருந்திருப்போம். ஆண்டவரே, மீட்கப்படுகிற சரீரமாக இந்த சரீரம் இருந்திருக்காது.
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாட்களில் எழுப்புவேன். இந்த வாக்குத்தத்தம் எங்கே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது. ஆனால் இன்றைக்கோ ஆண்டவரே நாங்கள் அவைகளை எல்லாம் சுதந்திரித்தவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீர் வந்து இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசின தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சத்தியம் எங்களை மறுரூபப்படுத்தட்டும், எங்களை மாற்றட்டும். உம்முடைய வல்லக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நேரத்தில் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த பந்திக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். எங்கள் மீட்பெருமைகள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நம்ம